ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயும் அந்த ரசிகர்கள் மோட் அந்த இதுல தான் இருந்தாங்க, ஃபேன் கிளப் மோட்லயே தான் இருந்தாங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் அவங்க அதே மோட்ல தான் இருக்காங்க, அவங்க மாறல. எல்லாருமே ரசிகர் பண்ற மோட்ல இருக்காங்க. ரசிகர் பண்ற மோட்ல இருக்கவங்களை நீங்க மௌனம் மாற்ற முடியாது. இந்தியா அலையன்ஸ்குள்ளேயே யாரு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னே இன்னும் முடிவு பண்ணல. தமிழ்நாடு சிஎம் ஜோசப் விஜய் வந்து வருங்கால பிரைம் மினிஸ்டர் பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க. டிஎன்சிசி பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு மனக்கசப்பு இருக்கு, காங்கிரஸ்ல இருக்க முக்காவாசி எம்பிஸ்க்கு மனக்கசப்பு இருக்கு. தாவேகாவுடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். இல்லாட்டா அமித்ஷா கதை பிடிச்சிருப்பாரு எல்லா கதையும். 2 பேர் வந்து டிவிகே சப்போர்ட் வந்து வாபஸ் வாங்குவாங்க. காங்கிரஸ் டிவிகே அலையன்ஸ் வந்து क्वेश्चन மார்க் தான். இப்ப டிவிகே அழைச்ச எம்பிக்கள் கூட்டத்துல போய் பங்கெடுத்தாங்க. ஏன் பங்கேற்றாங்க? அலையன்ஸ் வந்து இந்தியா அலையன்ஸ் இல்லைன்னா அவங்க கூப்பிடுற அவங்களுக்கு எம்பி இல்லைன்னா நீங்க ஏன் போய் கலந்துக்கிட்டீங்க? எப்ப தாவேகாவுக்கு எம்பி வந்தாங்களோ அப்ப தாவேகாவை நாங்க இந்தியா கூட்டணியில இணைச்சுக்கிற சொல்லுவோம். எம்பி இல்லாதவங்களை நாங்க வாங்க வாங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஜி வந்த பிறகு டிவிகே ஓட ஸ்டாண்ட் டிஃபரெண்டா இருக்கு. தமிழ் நியூஸ் நேரலுக்கான முழக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருப்பவர் ஊடகவியலாளர், அக்னி நியூஸ் சர்வீஸோட ஆசிரியர் திரு சுரேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம், நேயர்களுக்கு வணக்கம். சார், இந்த காங்கிரஸ் தாவேகா கூட்டணி போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோல வந்து அது ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ மாணிக்கம் தாகூர் ஒரு கடுமையான சில வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்தியிருக்கிறாரு. தொடர்ந்து தாவேகாவோட அமைச்சர்கள் விஜய் அவர்களை வந்து பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு அமைச்சர்களுமே அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு மாணிக்கம் தாகூர் கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க இன்னும் ரசிகர் மனப்பான்மையோடு தான் இருக்கிறீங்க, அரசியல்வாதியா மாறல அப்படின்ற மாதிரி. ஸோ இது எப்படி பார்க்கும் தாவேகா? அகீம், மிஸ்டர் மாணிக்கம் தாகூர், டிஎன்சிசி பிரசிடென்ட் எம்பி மாணிக்கம் தாகூர் சொன்னது கரெக்ட் தான். இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயும் அந்த ரசிகர்கள் மோட் அந்த இதுல தான் இருந்தாங்க, ஃபேன் கிளப் மோட்லயே தான் இருந்தாங்க. இப்ப ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் அவங்க அதே மோட்ல தான் இருக்காங்க, அவங்க மாறல. இப்போ மாணிக்கம் தாகூர் வந்து பல அமைச்சர்கள், இப்போ பாத்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி, ஸ்ரீநாத், செங்கோட்டையன், ஆதவர்ஜனா, இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு சிஎம் ஜோசப் விஜய் வந்து வருங்கால பிரைம் மினிஸ்டர் பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? ஒண்ணு. இப்போ இந்தியா அலையன்ஸ்குள்ளேயே யாரு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னே இன்னும் முடிவு பண்ணல. ராகுல் காந்தியா இல்லைன்னா யங் டர்க் அகிலேஷ் யாதவான, அது ஒரு இது நடந்துட்டு இருக்கு டெல்லியில. பிகாஸ் அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு காமன் கேண்டிடேட், எல்லாத்துக்கும் காமன் கேண்டிடேட். மம்தா, உத்தவ் தாக்கரே, சரத் பவார், தேஜஸ்வி யாதவ், ஈவன் நவீன் பட்நாயக், உமர் அப்துல்லா, எல்லாத்துக்குமே ஈவன் ஜெகன் ஒரு காமன் கேண்டிடேட். அந்த இது நடக்கும்போது இப்போ இவங்க எல்லாம் பேசுறது ஒரு ரிஃப்ட் ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வந்து முந்தானேத்தே வந்து ஏஐசிசியில வந்து தே ஆர் நாட் ஹாப்பி வித் த ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் பண்ணுது. அந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணா அடுத்து சிஎம் சார் சொல்லியிருக்கணும், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு. நம்ம வந்து அவங்க கூட தான் அலைன்ஸ்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு அதுவும் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஒரு ரிஃப்ட் ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னொன்னு, முதலியே வந்து மிஸ்டர் மாணிக்கம் தாகூருக்கும் மிஸ்டர் ஜோசப் விஜய்க்கு கொஞ்சம் ரிஃப்ட் இருக்கு. ஏன்னா மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே அந்த டேட்டா அனலிஸ்ட் இருக்காரு இல்லைங்க, ஒரு எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி, அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அதனால அதே வந்து டிஎன்சிசி பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு மனக்கசப்பு இருக்கு, காங்கிரஸ்ல இருக்க முக்காவாசி எம்பிஸ்க்கு மனக்கசப்பு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சிபிஐ சிபிஎம். முதல்ல நான் ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், அவங்க முதல்ல வந்து இவங்க 2 பேர் வந்து டிவிகே சப்போர்ட்டை வந்து வாபஸ் வாங்குவாங்க. கூடிய விரைவில் அது நடக்கும். விசிகேவும் அதே மூட்ல தான் இருப்பாங்க. திருமா சார் அந்த மூட்ல இருப்பாரு. இது வந்து வன்னிய அரசுனாலதான் இப்போ வந்து இந்த என்ன பிரச்சனையானாலும் பேச்சப் ஆயிட்டு இருக்குது. புரிஞ்சுங்களா? இந்த ஆணவ குழப்பம் நடந்தது இல்லைங்க சென்னை பக்கம்,
அதுக்கு பாருங்க ஒரு பெரிய ரியாக்ஷனே காமிக்கல பாருங்க. டிவிக்கு இது விசிக்கு திருமா சார் மட்டும்தான் பேசியிருக்காரு நேத்து, மற்றவங்க எல்லாம் பேசல. இதனால வந்து இந்த காங்கிரஸ் டிவிகே அலையன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்ப போற நிலைமைய பார்த்தா ரிஃப்ட் இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகும் போல இருக்குது. சார் இப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்தியா கூட்டணியிலேயே கிடையாது தாவேக்கா அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அதுக்கு என்ன ஒரு அளவுகோல் சொல்றாருன்னா, அவங்கள்ட்ட வந்து எம்பிஸே இல்லை, எம்பிஸே இல்லாத ஒரு கட்சிக்கு நாங்க எப்படி வந்து கொடுக்கறது, தாவேக்காவில் இடம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த இப்போ தாவேக்கா என்ன மனநிலையில் இருப்பாங்க? நாம ஒரு காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துட்டோம், நமக்கு எம்பி இல்லை, ஒரு எம்பி கிடைச்ச வாய்ப்பையும் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துட்டோம். அப்போ நமக்கு எம்பி இல்லைங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இந்தியா கூட்டணியில சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து தாவேக்காவுக்கு இருக்கும்ல சார்? இல்லைங்க, இது வந்து டிவிகேக்கு புரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து மாணிக்கம் தாக்கூர் டிஎன்சிசி பிரசிடன்ட் சொல்லிட்டாரு, டிவிகே வந்து இந்தியா அலையன்ஸ்ல இல்லைன்னு. இதுதான் நான் எப்போதுமே சொல்றது, பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட் காங்கிரஸ்ல. அப்புறம் வந்து காங்கிரஸ் ஏன் வந்து டிவிகே அழைச்ச எம்பிக்கள் கூட்டத்துல போய் பங்கெடுத்தாங்க? ஏன் பங்கேற்றாங்க? இவங்க அலையன்ஸ் வந்து இந்தியா அலையன்ஸ் இல்லைன்னா, அவங்க கூப்பிடுற அவங்களுக்கு எம்பி இல்லைன்னா நீங்க ஏன் போய் கலந்துக்கிட்டீங்க? முதல் கொஸ்டின். இத புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் சார். காங்கிரஸ் வந்து பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட் எப்ப வேணா வந்து அவங்க வந்து வித்ரா பண்ணுவாங்க, இல்ல குடைச்சல் கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ராங் இல்ல காங்கிரஸ் தமிழ்நாட்டுல. நீங்க வந்து ஒண்ணு உன்னிப்பா கவனிக்கணும். தமிழக அரசியல்ல யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஜி வந்த பிறகு டிவிகே ஓட ஸ்டாண்ட் டிஃபரெண்டா இருக்கு. ஒண்ணு, அவங்க டீலிமிட்டேஷனா, ஃபேர் டீலிமிட்டேஷனா. டிஎம்கே வந்து அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப 39 தொகுதிகள், அது வந்து 59 வந்தா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நல்லது. இதுதான் நார்த் இந்தியால எல்லா பார்ட்டிஸும் விரும்புறாங்க, இன்க்ளூடிங் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, ஜெகன், நவீன் பட்நாயக், ஒமர் அப்துல்லா, உத்தவ் தாக்கரே, சரத் பவார், ஹேமந்த் சோரன், இவங்க எல்லாம் இதுதான் எம்கே ஸ்டாலினோட ஸ்டாண்டு தான் விருப்பப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஸ்டேட்ல வந்து தொகுதிகள் ஜாஸ்தி ஆச்சுன்னா மக்களுக்கு நல்லது. அதை வந்து இவங்க வந்து மிஸ்டர் ராகுல் காந்தி கேட்டு அப்போஸ் பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி ஈஸியா வாக் ஓவர் பண்ணிடுவாங்க. மக்களுக்கு அவங்க ஸ்டேட்ல வந்து துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். இதே கம்யூனிஸ்டே வந்து கேரளால வந்து 20 வந்து 13 வைங்க, கம்யூனிஸ்ட் வந்து அகைன்ஸ்ட் பண்ண முடியுமா? ஐயோஎம்எல் இருக்காங்கல்ல டிவிகே அலையன்ஸ்ல, அவங்க வந்து அகைன்ஸ்ட் பண்ண முடியுமா? அங்க அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. இவ்வளவு என்னது நூடுல் சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க டிவிகே. இப்ப காங்கிரஸ் டிவிகே இப்படியே போச்சுன்னா ரிஃப்ட் ஜாஸ்தி தான் ஆகுங்க. ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல், இவரு காலேஜ் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியே பேச விட மாட்டேங்கிறாங்களே, பேச மாட்டேங்கிறாரு சட்டசபையில. அந்த கோவை கொடூரமான கொலை, மாணவர், அது தலித் மாணவர். காலேஜ் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பேசியிருக்கணும், அந்த காலேஜ்ல என்ன நடந்தது, இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஏன் வந்து இத்தனை பேர் வந்து ஒருத்தரை வந்து கொன்னாங்க. அவங்க தாயார் சொல்றாங்க வந்து ட்ரக்ஸ் பத்தி இவருக்கு முதலே சொல்லியிருக்காரு, அதுக்குதான் வந்து இவங்க வந்து பழித்திட்டு இருக்காங்கன்றாரு. அதை வந்து காலேஜ் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் தான் சட்டசபையில பேசணும். இப்ப இந்த அசம்பிளி எலெக்ஷனே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், டைவர்ஷன், யூ டர்ன் டாக்டிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்க ஏதாச்சும் இப்போ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அப்போசிஷன்ல இருந்து யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அங்க 4 பேர் இருக்காங்க, அவங்க தான் பேசுறாங்க. ஆதவ் அர்ஜுன், நிர்மல்குமார், புசி ஆனந்த், இவரு ராஜ்மோகன், இவங்க யாராச்சும் அப்போசிஷன் ஏதாச்சும் ஒண்ணு மக்கள் பிரச்சனையை கொண்டு வந்தாங்கன்னா அதை டைவர்ட் பண்ணிடுறாங்க. என்னென்ன வார்த்தைகள் வருது, பாத்ரூம், இதெல்லாம் இந்திய அரசியல்லையே எந்த ஸ்டேட்லயோ பார்லிமெண்ட்லயோ
இந்த வேர்ட்ஸ் பாத்ரூம் வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காதுங்க, வந்திருக்காது. எல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் மினிஸ்டர்ஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ் எம்எல்ஏஸ், அவங்களுக்கு சட்டசபையின் மரபே தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, ஹானரபிள் ஸ்பீக்கர் கண்டிப்பா வந்து இந்த லைவ் வந்து கொஸ்டின் அவர் மட்டும்தான் இருக்கணுங்க. அதனாலதான் இந்த பிரச்சனைகள். இதெல்லாம் ஆல் லைவ் கொடுத்தா சோசியல் மீடியால இந்த பாத்ரூம் இதெல்லாம் வருது. நார்த் இந்தியால இருந்து பேசுறாங்க சோசியல் இன்ஃப்ளூயன்சர். அதனால ஹானரபிள் ஸ்பீக்கர் நல்லா ஹேண்டில் பண்றாரு, கத்து கொடுக்கிறாரு. இதெல்லாம் மரபில்லை, நீ பேசக்கூடாது, இதெல்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்கப்படும். திரும்பியும் பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன வந்து சட்டசபையில பேசணும், பப்ளிக் மீட்டிங்ல என்ன பேசணும், பப்ளிக் மீட்டிங்ல பேசுங்க, என்ன வேணாம். கரூர் கம்பெனின்னாங்க, அது தேவையில்லாது. இது மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே வேற வேற கம்பெனி அவங்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு மரபு தெரிய மாட்டேங்குதுங்க. ஆனா காங்கிரஸ் டிவிகே அலையன்ஸ் பிரவீன் சக்கரவர்த்தி தான் மெயின். எலெக்ஷனுக்கு முன்னாலேயே அவரோட மாஸ்டர் பிளான் தான். மாணிக்கம் தாகூர் இப்ப அகெயின்ஸ்ட் ஆயிட்டாரு, டிவிகே அகெயின்ஸ்ட் ஆயிட்டாரு. இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம் காங்கிரஸ்ல இருந்து. இப்ப வந்து ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய சங்கடமான நிலைமை. அப்ப ராகுல் காந்தி வந்து விஜய் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ஏத்துக்கிறாரா? இந்தியா அலையன்ஸ்லயே டிவிகே இல்ல. இதெல்லாம் வந்து இப்ப வந்து அமித்ஜி வந்த பிறகுதான் இதெல்லாம் ஆரம்பமாகுது. டிவிகே வந்துங்க நல்ல ஒரு சாண்ட்விச்ல மாத்திட்டாங்க. பிஜேபி காங்கிரஸ்க்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கனால ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அவங்க வந்து ஒரு வார்த்தை, பிஜேபி மோடிஜியை வேண்டாம், அமித்ஜியை தான் பேச சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. டிவிகே லீடர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இருக்கிற லீடர்ஸ் என்ன ஏது எல்லாம் தெரியும். அவங்களுக்கு எல்லா ஃபைல்ஸ் இருக்குங்க. அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாலேயே ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களோ. சோ அவங்க ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. சார், இப்போ இந்தியா கூட்டணியில தாவேகா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், தாவேகாவோட கூட்டணி கட்சி தலைவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல என்ன அவர் வந்து நிலைநாட்ட விரும்புறாரு? மீண்டும் டிஎம்கேவுடைய ஆப்ஷனை வந்து ஓபன் பண்றாரா? நாங்க வந்து டிஎம்கேவுக்கு டோரை க்ளோஸ் பண்ணல, இந்தியா அலையன்ஸுக்கு நீங்க வேணும், அல்லது அட்லீஸ்ட் ஒரு இன்டரிமா இப்ப நடக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் பில்லா இருக்கட்டும், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இது சம்பந்தமான நியூஸஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு டிஎம்கே இந்தியா அலையன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு நீங்களும் இணங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு டோர் ஓப்பனிங்கான ஒரு சொல்லாதான் இதை பார்க்க வேண்டியது இருக்கா? தாவேகாவுக்கு நாங்க வந்து கூட்டணியில இல்லைன்னு சொல்றோம், அப்போ டிஎம்கே ஒரு வேற ஒரு பார்வையில பார்க்கலாம் இந்தியா அலையன்ஸை அப்படிங்கிற ஒரு பார்வையோட அதை வந்து பார்க்க வேண்டியது இருக்கா? நீங்க ஒரு பார்வையும் பார்க்க வேண்டாம். டிஎம்கே has closed doors for காங்கிரஸ். புரியுதுங்களா? அவங்களுக்கு நல்லா அடிபட்டாங்க. பேட் ஃப்ரெண்ட்ஷிப் ends in trouble. கூடாத நட்பு கேடாய் முடியும். டாக்டர் கலைஞர் சொன்னாரு. இவரு மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ரொம்ப மெக்னானிமஸா இருந்துட்டாரு காங்கிரஸ் கூட. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் மிஸ்டர் ராகுல் காந்தி கிட்ட பிரதர்லி ட்ரீட்மெண்ட் வச்சனால. அப்புறம் டாக்டர் கலைஞர் வந்து சோனியா காந்தி கூட, சோனியா காந்தி அம்மையார் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தார் யூபிஏ கவர்மெண்ட்ஸ்ல, யூபிஏ 1 and 2. அதனால இருந்தது. அப்புறம் இந்த புதுசா வந்தாங்க இல்லைங்க, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர், இவங்க தான் ப்ராப்ளமே கிரியேட் பண்ணாங்க பிஃபோர் எலெக்ஷன்ஸ். இவங்க தான் கிரியேட் பண்ணது. அந்த அந்த டிஎம்கே வந்து அந்த கதவுகள் காங்கிரஸ்க்கு க்ளோஸ் டோர்ஸ். ஈவன் ராகுல் காந்தி டெல்லியில இருந்து வந்து மிஸ்டர் எம் கே ஸ்டாலினை பார்த்தாலும் அந்த அலையன்ஸ் உண்மையில் இருக்காது. ஏன்னா பார்ட்டி கேடர்ஸ் வந்து ரொம்ப கொதிச்சுட்டாங்க. இவங்க பண்ண முறை 5 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. யாருனால வெற்றி பெற்றாங்க? டிஎம்கே அலையன்ஸ்னாலதான். டிஎம்கே வாக்கு, விசிகே வாக்கு, கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், ஐஎம்எல், தமிழ் மன்சாரி,
SDPI, ஜவஹர்லா, ஈஸ்வரன், இவங்க எல்லாத்தோட வாக்கும் தான் வாங்கி இவங்க ஜெயிச்சது. ஒரு கர்டசி கூட MK ஸ்டாலினை வந்து பார்த்து நாங்க வந்து இந்த தோல்வி காரணம் எல்லாம் சொல்லிட்டு நாங்க வந்து டிவிகே அலையன்ஸ்க்கு போறோம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ரொம்ப நோபலா போயிருக்கலாம். இல்ல சார், மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ல நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைம்பாங்க. இதே 1975-76ல இதே திமுக காங்கிரஸுக்கு எந்த மாதிரியான ஒரு நெருக்கடி, அதே போல எமர்ஜென்சி பீரியடு, பிறகு 1977ல வந்து இந்திரா காந்தி அம்மையாரோடு கலைஞர் கூட்டணிக்கு போகலையா சார்? ஸோ அப்போ அது மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது பல சந்தர்ப்பவாதங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து சேரக்கூடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய கூட்டணி. தாவேகாவிடம் அவர்கள் ஒரு ஒரு ரிஃப்ட் ஏற்பட்டு நீங்க சொல்ல போற ஒரு பிளவு ஏற்பட்டுச்சுன்னா அது திமுக அறுவடை செய்யறதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்லைங்க, திமுக காங்கிரஸ் எல்லாமே அறுவடை செஞ்சிருவாங்க. புரியுதுங்களா? திமுக வந்து ரூலிங் விட அப்போசிஷன்ல வெரி டேஞ்சரஸ் பார்ட்டி இந்தியால. வெரி 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 டேஞ்சரஸ். அதுவும் MK ஸ்டாலின் வெரி டேஞ்சரஸ் பொலிட்டிஷியன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அவர் இன்னும் டேஞ்சரஸ் பொலிட்டிஷியன், யங் டர்க். அதனால வந்து காங்கிரஸ் வந்துங்க ஒரு பிக் பிரதர்லி ட்ரீட்மெண்ட் எல்லா ஸ்டேட்ஸ்லயும். இதுதான் ப்ராப்ளம். அவங்க வந்து எங்கேயும் டேக் ஃபார்வர்ட் ஆகாது எல்லா ஸ்டேட்லயுமே. இதனாலதான் அவங்க யார் கூடயும் ஒரு நல்ல உறவு வச்சுக்கிறது இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கு காரியம் நடக்கணும் வரைக்கும் ஓகே. MP சீட் வாங்கினாங்களா, ராஜ்யசபா MP சீட், MLAs வந்தாங்களா, மினிஸ்டர் ஆனாங்களா, இதோட சரி அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க வந்து மைட்டி பிஜேபி அண்ட் RSS கூட அவங்களால இந்த அலையன்ஸ் இவ்வளவு பார்ட்டிஸ் சேர்ந்தும் 2026ல அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. 2024ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல இது பிஜேபி வந்து அந்த அந்த நம்பர்ஸ் இல்லை. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாருங்க. ஓகே, அவங்களுக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க பிஜேபிக்கு. பட் இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் TMK இஸ் a மேஜர் பொலிட்டிக்கல் பிளேயர். அவங்க இப்ப தோல்வி அடைஞ்சிருக்கலாம், MK ஸ்டாலினே தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அவங்க வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க. பவுன்ஸ் பேக். திராவிடியன் பார்ட்டிஸை இவங்க வந்து ஒழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ADMK, DMK, TVK. அது ஒரு காலத்திலும் நடக்காது சார். எனக்கு கூடுதலா ஒரு கேள்வி. இப்போ கம்யூனிஸ்டுகள் 4 MLAக்கள் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. நாங்க வேணுமா இல்ல அந்த அரசு அதிகாரிகள் வேணுமா, நீங்க முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விய டேரிங்கா முன்வைக்கிறாங்க. அடுத்து காங்கிரஸ் இப்படி ஒரு பிரச்சனை, பிரதமர் வேட்பாளர்னு ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்துவாரா, ராகுல் காந்திக்கு இவர் விஜய் ஒரு பிரதமர் ஆவதுக்கு உதவுவார் என்ற அடிப்படையில சேர்த்தாங்கன்னா, மாறாக இவர் வந்து தன்னை பிரதமராக சொல்லி ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காரு நார்த் இந்தியாவில். கூடுதலா அவங்களோட மினிஸ்டர்ஸும் வந்து எல்லா இடங்கள்லயும் இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது, இப்போ அந்த 5+4 9 MLAக்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவங்களுடைய ஆதரவு கடைசி வரைக்கும் நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்லைங்க, பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் எனக்கு என்னமோ இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு இல்யூஷன் கவர்மெண்ட் மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டேபிள் இல்லை, கவர்மெண்ட் ஸ்டேபிள் இல்லை. 100+ டேஸ்ல ஒன்றும் பெருசா நடக்கல. பர் கேபிட்டா இன்கம், GDSP எல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கு. கடன் சுமை ஒன்றும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்து எனக்கு காங்கிரஸ் வந்து ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க இந்த அசம்பிளி செஷனுக்கு அப்புறம். ஏன்னா இந்த மாதிரி அவங்க பயணிச்சாங்கன்னா அவங்க பார்ட்டியை வளர்க்க முடியாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து TVK போயிருக்காங்க எலெக்ஷன் அப்போ. அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இப்போ ஒரு படத்துல ஒரு வருங்கால ஜனாதிபதி முருகேசன் அந்த கதை தான் போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க சோசியல் இன்ஃபுளுன்ஸை வச்சு ஜான்சி, ஜெய்ப்பூர், அங்க ஹரியானால குர்காம், நொய்டா, அங்கிருந்தெல்லாம் வருது சோசியல் இன்ஃபுளுன்சஸ். விஜய் வந்து பிரைம் மினிஸ்டரா வரணும், யூபில இருந்து வருது. யூபில இருந்து அங்க யோகி, அகிலேஷ், இதுதான் அங்கெல்லாம் யாரும் போக முடியாது.
கேரளாலயே போக முடியாது. இது இப்ப பேசுனனால நீங்க கேரளால ஒரு 2% 3% வாங்கலாம்னு நினைச்சீங்க இல்லைங்க, அது போச்சு. அங்க வந்து எஜுகேட்டட் இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர்ல இப்போ உடனே சீஃப் மினிஸ்டர் ஆகி, அதுவும் ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்ல ஆகி உடனே பிரைம் மினிஸ்டர்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் வாஷ் அவுட் இருக்கும். காங்கிரஸ் வந்து இவங்க கூட அலைன்ஸ் வச்சாங்கன்னு வைங்க, அவுட். காங்கிரஸ் பேட்லி கர்நாடகாவில் தோப்பாங்க, தெலுங்கானாவில் தோப்பாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ். டிவிகே கூட போனா, ஏன்னா அதுல வந்து எஜுகேட்டட். இப்ப இளைஞர்களே யோசிக்கிறாங்க. ஒரு 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 வந்து நம்ம வந்து ஒரு இதை வந்து நம்ம அவசரத்துக்கு நம்ம வாக்களிச்சிட்டோமான்னு பெண்களும் அதுதான் அந்த இதுதான் இருக்குது. அதனால இந்த இந்த அலையன்ஸ் வந்து எனக்கு என்னமோ டேக் ஆஃப் ஆகாதுங்க. ஆஃப்டர் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் என்ன வேணா நடக்கும். கம்யூனிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வித்ரா பண்ணுவாங்க, காங்கிரஸ் வித்ரா பண்ணாங்கன்னா ஐயுஎம்எல் வித்ரா பண்ணிடுவாங்க. ஏன்னா கேரளால வந்து மினிஸ்ட்ரியில கோலிஷன், விசிகே மட்டும் அந்த 2 பேர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. மிக நன்றி. வணக்கம்.